கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார்னு இருக்குது. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் தூக்கம் வரலன்னு நினைக்கிறோம்ல. அப்போனா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வசனங்களை சொல்லணும். டெய்லி ஒரு வசனத்தை படித்து ஒரு நோட்டில் எழுதுறது ரொம்ப நல்லது. திருப்பி வசனங்களை சொல்கிறதும் ஒத்த வார்த்தைகளை உடைய வசனங்களை நம்ம சொன்னோன்னா கொஞ்சம் நிறைய வசனங்களை நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, வார்த்தை வருது. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டாக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டவேன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வசனங்களை அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே தூக்கம் வந்துடும். அப்படியும் வரலனா உங்களுக்கு பிடித்த பழைய பாமாலை பாடல்களை பாடுங்க. எனக்கெல்லாம் அந்த பாட்டு என்னை மறவாயே சுனாதா, அந்த பாட்டை அந்த மியூசிக் தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த உடம்பையும் லைட்டாக அப்படியே மெதுவாக மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வந்துடும். நீங்களும் என்ன செய்யுங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயம் என்னது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நல்லா தூங்குவீங்க. கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, கீர்த்தனம் பண்ணுவீர்கள்.